எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். இந்த மாதம் வரும்போது நம்ம என்னென்ன அமல் செய்யணும். இப்போ நம்ம ஒரு டூருக்கு போறோம்னு வைங்க, டூருக்கு போகும்போது நம்ம ஊட்டிக்கு போறோம்னு வைங்க, அப்போ சூடான இந்த துணி எடுத்து வச்சுக்கணும், இந்த சாமான் எடுத்து வச்சுக்கணும், தயார் பண்ணிக்கிறோம்ல. அதே போன்று தயார் செய்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம நோம்புடைய எந்த ஒரு அட்ராக்டிவிட்டி இல்ல. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். சரி, முதல்ல நம்ம 2 கேள்விகள் கேட்டு பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா சரியா, எந்த தொழுகை நல்ல கேள்வி, எந்த தொழுகை சப்தமாக ஓத வேண்டும், எந்த தொழுகை சப்தம் போட்டு ஓத வேண்டும். முதல் கேள்வி. ஆன்சர் இப்போ எல்லாம் கடைசியில சொல்லுங்க ஆன்சர். சரியா, முதலாவது கேள்வி புரிஞ்சுச்சா? ரெண்டாவது ரெட் சீ சொல்றோம்ல, ரெட் சீனா செங்கடல். நம் ஃபர்ஸ்ட் எந்த சமுதாயத்தில் நடந்த அந்த நபி பெயர் என்ன? அந்த ரெட் சீ அந்த செங்கடல் எந்த சமுதாயத்துக்கு வந்தது, அந்த நபி பெயர் என்ன? சரியா, ஆரம்பிக்கலாமா? நேத்து என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? சஹருகே வரவே இந்த சவுண்டே வரல. சிறப்புகள் என்னென்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அந்த சஹர் உணவு சாப்பிட வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம மேல ஒழித்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அதுவே உங்களுக்கு அந்த சஹருடைய உணவு. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்னன்னா, நரகவாசி அந்த யார் அப்படின்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்க என்னன்னா, நரகவாசி யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்றாங்க. யாரை பத்தி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு? நரகவாசி. அந்த நரகவாசியுடைய பண்புகளை பார்த்துட்டு வரலாம். இப்போ முதலாவது நரகவாசியுடைய பண்பு என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இரக்கம், அதான் இரக்கம் இல்லாதவர். இரக்கம் இல்லாதவர். அதுக்கு உதாரணம் யார் சொல்லலாம்? இரக்கமே இல்ல, அவன் தான் நரகவாசி. யார் சொல்லலாம்? அல்ஹம்துலில்லாஹ், கரெக்ட். ஃபிரௌன் எப்படி இருந்தான்? மிக கொடுங்கோலனா இருந்தான். அவ பெரிய பெரிய செட்டில என்ன பண்ணா, எண்ணெய கொதிக்க வச்சு அந்த பிள்ளைகள் எல்லாம் தூக்கி போட்டான். எல்லாருக்கும் சரி, போன வருஷம் நான் இந்த ஃபிரௌனுடைய கதையில ஒரு பெண்மணி கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? யார் யாருக்கு ஞாபகம் இருக்கு? கையை மட்டும் தூக்குங்க. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்துக்கு போயிருந்தாங்கல்ல, அப்போ சொர்க்கத்தையும் பார்த்தாங்க, நரகத்தையும் பார்த்தாங்க. அப்ப சொர்க்கத்துல போயிட்டே இருக்கும்போது ஒரு கபர்ல இருந்து ஒரு கல்லைல இருந்து ஒரு வாசனை, எப்படின்னா அத்தருடைய சிறப்பான ஒரு வாசனை வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பார்த்து கேக்குறாங்க, இது என்ன, இது இந்த அளவுக்கு நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது ஒரு ஃபிரௌனுடைய வேலைக்காரி, அவளுடைய கபருக்குள்ளார வரக்கூடிய இது வாசனை அப்படி, அந்த இது என்ன சொல்றது, நறுமணம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தமிழ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நறுமணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பெண்மணியின் பெயர் சொன்ன ஞாபகம் இருக்கா? மாஷிதா. ஞாபகமா வச்சுக்கோங்க இதெல்லாம், சரியா? அந்த பெண்மணி பெயர் என்ன? மாஷிதா. அந்த பெண்மணி என்ன செஞ்சா அப்படின்னா, தன்னுடைய ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவிட்டே இருக்கும்போது அந்த சீப்பு கீழே விழுந்த உடனே பிஸ்மில்லா என்று எடுத்த உடனே அந்த அவளுடைய மகள் சொல்றா, யார் பெயரை சொல்லி எடுத்த நீ?
கெட்டில அந்த என்ன சொல்றது கொதிக்கிற எண்ணெயில போடப்படுறாங்களேன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை பேசிச்சு, அம்மா நாம எங்க போறோம், சொர்க்கத்துக்கு போறோமா, நீ பயப்படாத அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சா. உடனே அந்த 2 பேரும் அந்த தாயும் குழந்தையும் விழுந்துட்டாங்க. அந்த பெண்மணியுடைய கபர்ல இருந்துதான் என்ன நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கு. எந்த உள்ள ஈமான் கொண்டவர். அப்போ இந்த கொடுங்கோலன் யார் அப்படின்னா பிரான்.